ஏங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க, பேட்ரி ரீசார்ஜ் ஆக மாட்டேங்குது. இதுக்கு நான் என்ன வழி பண்ணுறேன்னு எனக்கு புரியலையே. சம்பவத்துக்கு மேலே சம்பவம் நடக்குதுங்க. பையா வந்து எனக்கு டோ பண்ணிகிட்ருக்காப்புல. எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குது என் உசுர் அந்த வண்டி. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக புது பேட்டரி மாற்ற போகிறோங்க. நான் இந்த லடாக் ட்ரிப் வந்து எனக்கு வச்சு செய்யுதுன்னு சொல்லலாம். எந்த நேரத்தில் பொண்ணு பேரை வச்சுன்னா என் உசுரே வாங்கிக்கிறாரு. ஹார்ட்டுக்கு வெயிலில் கொளுத்தி எடுத்துச்சுங்க. ஹெல்மெட் போட்டு ஊற்றிட்டு இருக்கு, வேர்க்கு எனக்கு குளிச்சுட்டேன், அந்த அளவுக்கு இருக்குது. டைம் என்ன ஆகுது தெரியுமா? 6:45 ஆகுது. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக இந்தியா கேட்டையும் ஒரு நாள் வரும் கிட்ட போய் பார்க்குறதுக்கு. அப்போ போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புவோம். அப்படியே இப்போ எங்கே போக போகிறோம்னா, இங்கேருந்து நம்ம அந்த பதங்காட் அப்படின்னு சொல்லிட்டு சண்டிகர் தாண்டி ஒரு ஊர் வரும். அங்கே போயிட்டோம்னா அங்கேருந்து நமக்கு ஸ்ரீநகர் பார்த்து ஈஸியாக இருந்தாலும் அங்கே போக போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 494 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. நம்ம போகும்போது ரெட் ஃபோர்ட் வழியாக தான் போக போகிறோம். அதாவது நம்ம பெரிய இந்தியா கொடி பறக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்னடா வச்சு ஏங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. ஐயோ, அந்த பேட்டரி லோ சிம்பிள் அடிச்சு விட்டுங்க. இதுக்கு எப்போ தான்டா வீடியோ காலம்? பேட்டரி ரீசார்ஜ் ஆக மாட்டேங்குது. இதுக்கு நான் என்ன வழி பண்ணுறேன்னு எனக்கு புரியலையே. A few moments later. Guys, எப்படி சொல்கிறேன்னு தெரில. சம்பவத்துக்கு மேலே சம்பவம் நடக்குதுங்க. வண்டி இன்னும் போச்சு பேட்டரி இல்லாமல். பின்னாடி கண்ணாடியை பார்த்து தெரியும், ஒரு பையா வந்து எனக்கு டோ பண்ணிகிட்ருக்காப்புல. நான் சர்வீஸ் சென்டர் இனிமேல் நம்புறதா ஐடியா இல்லைங்க. ஆக்சுவலாக ரோட் சைட் ஸ்டாண்டு பார்த்தேன். அவங்க வந்து ஃபோன் பண்ணால் அவங்க 2 hours ஆகும்னு சொல்லிட்டானுங்க. இதுக்கு மேலே அவங்கள நம்பி புண்ணியம் இல்லை. ஸோ அதனால் இது ரேபிடோ ஓட்டுற ஒருத்தர் வந்தார். ஸோ அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், நான் பே பண்ணுறேன், கொஞ்சம் எனக்கு புஷ் மட்டும் பண்ணி நியர்பை ஒரு பேட்டரி ஷாப் இருக்குது, எக்ஸைட் பேட்டரி ஷாப்பு. அந்த பேட்டரி ஷாப்பில் கொண்டு போய் ட்ராப் பண்ண சொன்னேன். ஏன்னா பேட்டரி வந்துச்சுன்னா நம்மளே எடுத்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நம்மளே எடுத்து போய்ப்போங்க. கடுப்பாகுது. இதுக்கு மேலேயும் சர்வீஸ் சென்டர் போய் நான் அதை டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு போய் பேட்டரியை வாங்கி புது பேட்டரி வாங்கி மாதிரி கிளம்ப போகிறேங்க. ஏன்னா பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. அது இனிமேல் யூஸ்லெஸ் தான். அது 1 year ஆக போகுது. நம்ம அதுக்கு மேலே எதிர்பார்க்கறது தப்பு தான் பேட்டரியை. ஏன்னா இங்கேயே இப்படி சம்பவம் பண்ணுதுன்னா இதெல்லாம் மேலே லதாக்கெலாம் போனால் பெரிய சம்பவம் பண்ணிவிடும். ஆனால் என் நிலமையை நான் எங்கே போய் சொல்லுவேன்னு தெரில. ஏன் தான் அப்படி ஆகுதோ எனக்கு மட்டும். கரெக்டு தான், நான் இங்கேயே பேட்டரியை மாற்றிருக்கணும். தப்பு பண்ணிவிட்டு பண்ணது தப்பாக போச்சு. இப்போ நான் பேட்டரியை போய் மாற்றிக்கிட்டு, நல்ல வேலை ஹெல்ப் பண்ணுறது ஒரு பையாவது கிடச்சாரு, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் நம்ம வண்டிலாம் தள்ளவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் தள்ளுறாரு மெனக்கட்டு. வாய்ப்பே இல்லை இவ்வளோ வெயிட் வண்டியை தள்ளுறதுக்கு. அவர் தள்ளுறாரு. மாட்டு வண்டியை கூட கேவலமாக போயிட்டுருக்கு இந்த வண்டி. இப்போ எனக்கு வர எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குது என் உசுர் அந்த வண்டி. சாவடிக்க போகிறான். எடியே சாரா, என்னை கூட சாவடிக்கிறியடி பைத்தியக்காரி. பையா கஷ்டப்பட்டு ட்ரைவ் பண்ணுறாப்புல. அவருக்கு ஏதாவது பே பண்ணணுங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, என்ன ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அவர் காப்பாற்றி விட்ருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் கரெக்டாக 800 மீட்டரில் ஷாப் வருது. ஓப்பனிங் டைம் 11 का टाइम है. टाइमिंग 11 लेकिन टाइम 10 है. 10 हो रहा है. 10:30 या 1 घंटे वेट करना. 1 o'clock का. वो दूसरा डालना नियर बाय. वेट नियरेस्ट और भैया सो लॉन्ग भैया 5 kilometers. 5 किलोमीटर. या नो एनी नियर बाय शॉप. कोई नहीं, चलो போலாமா? Head east on Middle Circle toward Radial Road number 7. Head east on Middle Circle toward Radial Road number 7. The generator shop भैया to battery store in Karol Bagh. Battery distributor in Delhi may not be open yet when you arrive. हो जाएगा, अब चार्ज हो जाएगा. just started. I am going to battery shop. एक्चुअली
एक्सीलेटर ले रहे हैं ना, एक्सीलेटर। या भैया और जीपे भैया पेड आई एम रियली थैंक यू भैया थैंक यू सो मच आई एम गोइंग टू शॉप ओके ओके ரொம்ப லாஸ்ட்டு ட்ரையா வந்த கடையும் பூட்டி கிடந்துச்சு ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் நியர்பையில் 5 கிலோமீட்டர் என்னோட கடை இருந்துச்சு நான் அந்த கடைக்கு லொக்கேஷன் போட்டிருக்கேன் போகிறதுக்கு பேட்ரி ஒரு வழியாக தெரிலங்க ஒரு நாள் வண்டி மூவில் இருந்ததுனால லைட்டாக ஸ்டார்ட் ஆணுச்சு ஆனால் அது திரும்பி ஸ்டார்ட் ஆகுமான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது கண்டிப்பாக இது பேட்ரி வீக் ஆகிடுச்சு தான் இதை நான் போயிட்டு நான் பேட்ரி மாற்றுறதே பெஸ்ட்டுன்னு தோணுச்சு எனக்கு ஏய் காய்ஸ் எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குமான்றது எனக்கு சத்தியமாக தெரிலங்க இப்போ எங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க டே 6 நான் லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட இந்தியா கேட்டர்னு பேசியிருப்பேன் மறுபடியும் பைக் இந்தியா கேட்டில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க என்னன்னு பார்த்தா பேட்ரி மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு அடா போங்கடான்ட்டு கடுப்பில் மறுபடியும் ரோட் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வர 2 hours ஆகும்னு சொல்லி அப்புறம் ஒரு ரேபிட் ஒன்று புக் பண்ணி அவரை இது இப்போ புஷ் பண்ண சொல்லி அவர் என்னை டோ பண்ணி கொண்டு வந்தார் 1.5 கிலோமீட்ரு ஸோ அப்புறம் லைட்டாக ஸ்டார்ட் ஆனிச்சு வண்டி அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம பாரிஸ் கார்னர் இருக்குல்ல சென்னையில் அதே மாதிரி டெல்லியில் ஒரு கடை ஒரு இடம் இருக்கும் ஏரியாஸ் ஸோ அதுக்குள்ளே வந்து கடைசி இன்றைக்கி வந்து சண்டேங்க ஃபுல் கடை எல்லாமே லீவு ஸோ இது மட்டும் ஓப்பன் இருந்துச்சு குப்தா ஜென்ரேட்டர் ஷாப்புன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து செக் பண்ணாங்க பேட்டரியை நான் நீங்கள் செக்லாம் பண்ணோன்னா புது பேட்டரியை மாற்றுங்கன்ட்டேன் அப்போ எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தாரு அது ஃபுல்லாக போயிடுச்சு சொன்னாங்க ஃபைனலாக புது பேட்டரி மாற்ற போகிறோங்க ஆனால் அந்த லடாக் ட்ரிப் வந்து எனக்கு வச்சு செய்யுதுன்னு சொல்லலாம் சரியா ஐயோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நான் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்டேட்டு உள்ளே விசிட் பண்ணாமல் ஹைவேல போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டையும் விசிட் பண்ணி போகிற அளவுக்கு வைக்கிது நம்ம சாரா எனக்கு விட்டாலே ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு பட் இப்போ பேட்டரி மாற்றுறதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது ஸோ இப்போ இங்கே நம்ம கிளம்பணும் வெளில ஓகே பையா நன்றி அடா பாப்பா வந்துட்டேன்டா மனுஷன் லடாக் ட்ரிப்புன்னு வச்சு செய்யுது இது என்ன அப்படியாப்பா என்னடா கருமத்தை சை இது வந்து நம்ம பாரிஸ் ஏப்பா இருங்க இறக்கிது நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம பாரிஸ் கார்னரில் இருக்கும்ல ஸோ அதே மாதிரி உள்ள இடங்க ஏரியாங்க இது ஏன்னா இங்கே வந்தோன்னா வேறு எங்கேயும் ஷாப் இல்லை இன்றைக்கி சண்டே ஃபைனலாக மேப் பார்த்து ஒரு வழியாக வந்து பேட்டரியை சேஞ்ச் பண்ணி விட்டேன் அப்பா சந்தோஷம் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அந்த பேட்டரி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனால் ஸ்டார்ட் ஆகுது தான் ஆனால் அது எப்போ சாகுன்றது தெரியாது கண்டிப்பாக நமக்கு டெல்லிக்குள்ளே சுற்ற விட்டாங்களே ஓ சிக்னலாக நேரம் போயிருப்பேன் எனக்கு நான் கரெக்டாக இங்கேருந்து 485 கிலோமீட்டருக்கு பகன் காத்தா அந்த ஊர் போகிறதுக்கு லிட்டரலி செத்துட்டேன் செம்ம எனக்கு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும்னா ஒரு மாதிரி வெறுத்துட்டேன்னு சொல்லலாம் இந்த இதை சை கடுப்பாகுது எவ்வளோதான் வண்டி எடுத்துகிட்டு ஆகிறது சொல்லுங்க பார்க்கலாம் அது இவ்வளோ வெயிட்டை வச்சுக்கிட்டு பேட்ரி போயிடுன்னு பார்த்து நான் தப்பு பண்ணிட்டேன் அங்கேயே அந்த பேட்டரியை மாற்றி தொலைஞ்சிருக்கணும் அவன் போட்டால் ஓகே ஆகும்னு சொன்னான் போட்டு வந்தேன் அதனால தான் இந்த வாட்டி சர்வீஸ் சென்டருக்கே போகல அவன் என்னை காசு பிடிக்கிட்டான் விட்றதுக்கு 1900 பொன்வேலியில் இது ஃபுல்லாக டெல்லி சுற்றி பார்க்குறேன் அட போங்கப்பா நீங்கள் வேறு பைக்கில் இது விளாக் பண்ணுற மாதிரி சுற்றுவேன்னு பார்த்தா பைக்கு பிரச்சனையால் ஊர் சுற்றிட்டு இருக்கேன்னா நான் என்ன பண்ணுறது என்ன ஓகே ஃபைனலி ஹைவே பிடிச்சிட்டேன் NH44 பேட்டரி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு 1900 கண்டிப்பாக வரும் தான் சேம் இந்த சைஸ் தான் வரும் நல்லா இதை டெல்லியை சுற்றி பார்க்குறேன் டெல்லியோட லோக்கல் இதுக்கு மார்க்கெட்டுக்கே போயிட்டு வந்துருன்னா பார்த்துங்களா அந்தளவுக்கு டெல்லியை சுற்றி பார்த்துருக்கேன் நான் நீங்கள் வேறு பேட்டரி ஃபஸ்ட்டு மாட்டிட்டாரு அதில் ஒரு யூனிட்டை மாற்றி ஒரு கிளிப்பை ஒரு ப்ளக்கை வந்து மாட்டல ஒரு கிளிப்பை மாட்டி ஸ்க்ரூ பண்ணாமல் விட்டுட்டான் அந்த மனுஷன் கீரு இது உள்ள கீரு காமிக்கல சிம்பிள் பார்த்தா கண்ட்ரோல் யூனிட் நாட் கனெக்டடு காலிங் டீலர்னு வருது என்னடா ஆச்சு போச்சா வண்டி அப்படின்னு நினச்சி நான் பக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன் எதுக்கு ஒயரிங் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் ஒரு ஒயரை மாட்டலாம் இருந்தாரு ஏன்டாடே உசுரை வாங்கிட்டீங்களா கொஞ்சம் நேரத்துலன்ட்டு திருப்பி அந்த பேட் எதுக்கு மாட்டினோமா ஒர்க் ஆகிடுச்சு கிளம்பி வந்துட்டுருக்காங்க
ஒரே ஒரு வாட்டி சர்வீஸ் டியூ மட்டும் தான் காட்டுது, மற்றபடி எல்லா இதுவும் எரரும் எடுத்துக்கிடுச்சு. ஆனால் என் லடாக் ட்ரிப் வந்து பல பேருக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறதுக்கு. இப்போ தான் நல்ல காற்றை சுவாசிக்கின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனால் ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி ஓகே தாங்க, ரொம்ப மோசமாக இல்லை. நான் வந்து மெயின் ரோட்டில் போகிறேன்னு முடிவு பண்ணவொன்னே ஊருக்குள்ளே போயிட்டு நீ ஊரெலாம் சுற்றிட்டு போடான்னு சொல்லி விதி நம்மளை விடுற மாதிரியே இருக்குது. ஓகே, ஒரு ஊருக்குள்ளேயும் போயிட்டு எல்லா இடத்தையும் பார்த்த மாதிரியும் தெரியுது. ஓகே தான், எது நடந்தாலும் ஏற்றுக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறேன் நான். இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. பைக்கு பேட்டரி இப்படி சம்பவம் பண்ணணும்னு நான் யோசிச்சேன்னா, இல்லை மறுபடியும் இப்படி பண்ணணும்னு நான் நினச்சேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பாடா போய் லெஃப்ட் எடுத்தா NH44. வாவ் 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 வாவ். ஆனால் டெல்லியில் அங்கங்கே இந்தியன் ஃப்ளாக் பறக்குதா, கொடுக்குதா, எனக்கு இதா டான் 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 டான். என் ஊசரை வாங்குறியா, நல்லா வாங்குறியா, என் வேலையை வாங்குறியா. எந்த நேரத்தில் பொண்ணு பேரை வச்சோன்னா என் உசுரையே வாங்க விடாது. சரி, பையன் பேரை வச்சிருந்தா கூட நிம்மதியாக விட்டுருக்கும் போல இருக்குங்க. பொண்ணு பேரை வச்சதுனால என்னவோ என்னை உசுரை வாங்கிட்டு இருக்குது. சை 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 சை. லெஃப்ட்டுடா, வழி விடுங்கடா, நான் ஹைவே ஏறிடுறேன்டா. என்னை விடுங்கடா, என்னை விட்டுருங்கடா, நான் ஓடி போயிடுறேன்டா. இனிமேல் வரமாட்டேன்டா, டெல்லி பக்கம் வரவே மாட்டேன்டா, என்னை விட்டுருங்கடா. This is the NH44. என்னடா சொல்கிறீங்க, என்ன சொல்கிற? ஆனால் இதை விட்டு வெளில போகணுமே. இப்போ நேற்று அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னாப்புல, இது டெல்லி டிராஃபிக் டூ மச் அப்படின்னாப்புல. ஐநோ நானும் இந்த இது ஆசையாகப்பட்டேன், உள்ளே வரணும்னு. வரக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டேன், பட் உள்ளே வந்துட்டேனே, என்ன பண்ணுறது நான். ஐயோ, மார்க்கெட் ஏரியா போல இருக்குது. ஆனால் செம்மையாக பசிக்குது, காலையும் சாப்பிட்லங்க. ஆனால் நான் இங்கே இறங்கிலாம் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ எனக்கு பொறுமை இல்லை. நான் அவுட்ரு போகிறேன், அவுட்ரு போயிட்டு நிம்மதியாக இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஷேர் ஆட்டோலாம் பார்த்தீங்களா வேறு மாதிரி இருக்குது. ஷேர் ஆட்டோவும் இல்லை, ஆட்டோவே தான்லாம். அதான் எலக்ட்ரிக் வண்டி தான் ஃபுல்லாக. ஆமாம் டெல்லியில் ஃபுல்லாக எலக்ட்ரிக் வண்டி தானே இருக்கும். ஆமாம், அதை மறந்துட்டேன் பாருங்கள். டெல்லி ஃபுல்லாக எலக்ட்ரிக் தான் அதிகம் இருக்கும். காய்ஸ், டெல்லி டிராஃபிக்கை பற்றி இப்போ தாங்க எனக்கு தெரியுது. 4 லைன் வே இங்கே பாருங்கள் எப்படி போகுதுன்னு டிராஃபிக்கு. ஐயோப்பா, 4 லைன் போட்டுமே இங்கெல்லாம் இப்போ அஃபிஷியலி நம்ம வந்து அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டு. டெல்லி விட்டு ஒரு வெளியே வந்தாச்சு, பட் ஆனால் ஹரியானா வந்துட்டோம். ஆனால் ஹரியானாலையும் இதே இந்த டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. 4 வே ரோடுங்க இது, அதாவது ஒரு பக்கம் 4 வே, அதுலேயுமே ஒரு டிராஃபிக்னா பார்த்துக்கிங்களா. ஐயோ, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஓகே தான், 95, 98 தான் க்ரூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் கடுப்பாக அது கட்டடிச்சு போவேன். என் டயர்டெல்லாம் ஆல்ரெடியே போயிடுச்சு உடம்பு, மறுபடியும் எங்கே போகிறது இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஸோ அதனால் வந்துட்டு இருந்தேன். செம்ம டிராஃபிக் டெல்லி ஃபுல்லாக. ஸோ அதனால் ஒரு தாபாவாக பார்த்து கொஞ்சம் உட்காரலான்ட்டு வந்து உட்காந்துட்டேங்க. அப்புறம் யோசிக்கலாம், ஏன்னா சாப்பிடவும் இல்லை. ஃபஸ்ட்டு பசிக்குது, சாப்பிட்டுட்டு அப்புறம் யோசிக்கலான்னு உட்காந்துட்டேன். ஏன்னா உடம்பு செம்ம வீக் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி அலைஞ்சது. ஸோ ஏன் சாப்பிட்டுட்டு நான் போக உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஹரியானாக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ஒரு இடத்த சாப்பிட்டுட்டு ஒரு தாபா ஒன்று சாப்பிட்டு கிளம்புறேன். வெயில் பிச்சு எரியுது, செம்ம வெயில் அடிக்குதுங்க. நேரம் நாளாக டைம் பார்த்தீங்கன்னா தெரில எத்தனை ஆகுதுன்னு. ஐ திங்க் 12 ஆகும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துடணுண்டா அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 420 கிலோமீட்டர் இருக்குதுங்க நம்ம போக வேண்டிய லொக்கேஷனுக்கு. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போகணும்னு காட்டுது. 6 மணி ஆகும். நான் தான் சண்டிகர் போகாமல் அந்த லொக்கேஷன் போகிறேன்னா, அங்கேருந்து நேராக ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர் கிட்ட. நான் நாளைக்கு ஸ்ரீநகரே போயிடுவேன் நேராக. ஒரு நாள் ஸ்டே பண்ணும்போது சேவ் பண்ணலான்ற மாதிரி தான். நான் ஆக்சுவலாக கிளம்புனதே அப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு இப்போ ஃபுல்லாக இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி மைண்டு ரிலாக்ஸாகவே ஆகிருக்கு.
ஆனால் ஒன்றே இல்லை, அடிக்கிற வெயிலுக்கும் எனர்ஜி ஃபுல்லாக ஆல்ரெடி போயிடுச்சு. நான் எங்கேருந்து போய் மறுபடியும் தேடுவேன் எனர்ஜியை. சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஹாய்ங்க, ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:18 ஆகுது. ஸோ நம்ம வந்து ஆக்ரா டு பதன்கோட் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 750 கிலோமீட்டர்ஸு. ஸோ இப்போ ஒரு 600 கிலோமீட்டர் ஆல்ரெடி ஓடிட்டு வந்துருவாங்க. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிதா. ஓகே, ஸோ அப்படியே ஒரு ஜூஸு குடிக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஞ்சாபில் இருக்கேன். பஞ்சாபில் இருங்க ஒரு நிமிஷம், என்ன ஊர் மட்டும் சொல்கிறேன். லுதையானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நல்லா வேர்த்து ஊற்றிருக்கு பார்த்தீங்களா, செம்ம ஹாட்டுங்க. வெயில் கொளுத்தி எடுத்துச்சு என்ன. ஹெல்மெட் போட்டு ஊற்றிட்டு இருக்கு வேர்த்து, எனக்கு உள்ளே குளிச்சுட்டேன், அந்த அளவுக்கு வேர்க்குது. இன்னொரு 150 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பதன்கோட்டை போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஃபைனலி பஞ்சாப்குள்ளேயே நுழைஞ்சிட்டோம். ஓகே பையா, பை கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட டே 6 சென்னை டு லடாக் ட்ரிப்பில். இப்போ நம்ம பஞ்சாபில் இருக்கோம். லுதையானா அப்படின்னு சொல்லிட்டு, லுதையானான்னு நினைக்கிற நேம் கரெக்டாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில. அந்த ஊரில் தான் இருக்கும். அதுவும் அந்த ஜூஸ் கல்ல தான் போய்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு கிளம்பியிருக்கோம். ஆக்ரா டு பதன்காட் தான் பிளான் பண்ணியிருந்தோம். டோட்டலாக 750 கிலோமீட்டர்ஸு. ஸோ நம்ம 600 கிலோமீட்டர் ஓட்டு வந்துட்டோம் ஆல்ரெடி. டைம் பார்த்தீங்கன்னா 4:55 ஆகுது. இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஆக்ரா டு பதன்கோட்டு டெல்லி வரையாக போகிறதுல. டெல்லிக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் போட்டோம், அது வந்து நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க். இந்த டேவோட இது வந்து செகண்ட் ஃபியூல் பிரேக்கு. அப்பா என்னால் முடியலை. टैंक फुल ओके இங்கே எவ்வளோ பெட்ரோலு? 97 ரூபா. வாவ். ஆனால் டெல்லியை விட 3 ரூபா இங்கே கூடயா இருக்குது. 12 லிட்டரு 68 ml பிடிச்சிருக்கு. போகுது என்எஃப் பை. 1237 ரூபா.82 பைசாவுக்கு போட்டிருக்காங்க பெட்ரோலு. டேங்க் ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஆல்ரெடி 3 லிட்டர் இருந்திருக்கப்ப. ஐயோ, எந்த பெட்ரோல் பங்கு போனாலும் பைசா வந்து நீங்கள் கரெக்டான பைசாவே போடுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் போடணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம குறைச்சி போட்டால் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்களே. அதனால் என்ன பைசாவோ அந்த பைசாவை போடுங்க, பிரச்சனை. 100க்கு மேலே அழகாக க்ரூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு தான் எல்லாருமே ஸ்பீடு போகிறாங்க. ஆனால் என்ன குறுக்க வரானுங்க வண்டி வச்சுக்கிட்டு. இப்போ உள்ள பஞ்சாபில் வந்து ஒரு பிரதர் பேசணும்னு சொன்னால அவருமே என்ன சொன்னார், சேஃப்டியாக போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சேஃப்டியாக தமிழ் சொல்கிறாரு அப்படி இங்கிலீஷை கொஞ்சம் அந்த மாதிரி. ஏன்னா இங்கே வந்து சரியாக ஓட்ட மாட்டாங்க, ட்ரைவ் பண்ண மாட்டாங்க, ப்ளீஸ் சேஃப் ரைடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு எனக்கு. செட் ஆகும். டைம் ஆல்ரெடி 6 ஆகிடுச்சுங்க. 6 மணிக்கு இன்னும் மேலே ஏதோ நிற்கிது. 3 மணி மேலே நின்றுட்டுருக்கு சூரியன். இங்கே கண்டிப்பாக 7:30 மணிக்கு மேலே தான் சன் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆர்மி வண்டி. ஸோ காய்ஸ், நம்ம வந்து பதன்கோட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். போலீஸ் செக்கிங். மனசுக்கு நினைக்கிறியே அப்பா ஃபுல்லாக ஆர்மி ப்ரொடக்ஷன் இருக்குங்க இங்கெல்லாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 கிலோமீட்டர் இருக்குது பதன்கோட்டுக்கு. ஓ, பதன்கோட் வந்து என்ன ஸ்டேட் வருன்றது எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. ஏன்னா போலீஸ் செக்கப்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஜம்முவில் வந்துருச்சா அப்படின்றது எனக்கு தெரில. இல்லை, ஹிமாச்சல் பிரதேசில் வரும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், நான் போயிட்டு ரூம் போயிட்டு அதை பார்த்தா தான் தெரியும் மேப் எடுத்து. டைம் இப்போ என்ன ஆகுது தெரியுமா? 6:45 ஆகுது. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். வெளிச்சம் பாருங்கள். சன்னு பாருங்க இறங்கவே இல்லை. இறங்கி நீங்கள் 8 மணிக்கு தான் சன்னே கீழே இறங்கும் போல இருக்குது. வேறு லெவல் இருக்குல்ல. இங்கே ஆக்ராவில் கரெக்டாக 7:20க்கு தான் சன்னு இறங்குச்சு, நைட் ஆனிச்சு. ஸோ இங்கே கண்டிப்பாக 8 மணி ஆகும் போல இருக்குது. மேலே போக போக சன் வந்து உள்ளே கீழே இறங்குறது வந்து லேட் ஆகுது. ஜம்மு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட்டு 180 கிலோமீட்டர் தான் இருக்குது. சூப்பரில் நாளைக்கு போவோம் பாருங்கள். இதே 380 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து ஸ்ரீநகர். 4 ஒரு டெஸ்டினேஷன் வந்து நமக்கு ஸ்ரீநகர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இண்டோர். ஓகே, இண்டோரா 9 கிலோமீட்டர்ஸ். கேதார்நாத். ஃபைனலி ரூம் புக் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் 10 மினிட்ஸில். சேம் இதே NH44க்கு அப்படியே கொஞ்சம் ஒரு 500 மீட்டரில் வெளில தான் இருக்குது ரோட்டில். ஸோ எவ்வளோ வந்துச்சுன்னா 800 வந்துருச்சு ரவுண்டாக.
வேறு ரூம் இங்கே கம்மியாக இல்லை. இது ஒரே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சு ரூம், அதுதான் புக் பண்ணேன். இல்லைங்க கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட் வந்துடுங்க இங்கெல்லாம். ஏன்னா இங்கே ரூம்லாம் அதிகமும் இருக்காது, வேறு வழியே இல்லை. நீ டென்ட் வச்சுருக்கியே, டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண வேண்டியதுடா நீங்கள் கேட்கலாம். ஓகே தான், டன்னு தான், புரியுது. பட் ஆனால் எனக்கு இப்போ உடம்பு ஆல்ரெடி டயர்டாக இருக்குது. நான் இதில் டென்ட்டு போட்டு வேறு ஸ்டே பண்ணி, அதுவும் நம்ம திங்ஸ் வேறு அதிகமாக இருக்குதுங்க. மேக்கு, கேமரா அவ்வளோ இருக்குது. நான் 2 பேராக வந்தால் கண்டிப்பாக டென்ட்டு போட்டு சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் தான் நமக்கு காஸ்ட்லியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம லடாக் மேலே ஏற்றோம்னா ஸ்ரீநகர்ல எல்லாம் போனால் இன்னும் பட்ஜெட்டில் நல்லாவே பட்ஜெட்டில் கிடைக்கும். டென்ட் ஸ்டேவே நிறையா கிடைக்கும். நம்ம அங்கே போய் ரேட்டு கம்மி பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்துட்டோங்க. எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பத்தன்கோட் அப்படின்ற ஊர் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இது வந்து பஞ்சாப் ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த ஊர். ஏன்னா நான் வந்து பைக்கில் வரும்போது எந்த ஸ்டேட்னு தெரியாமல் சொல்லிட்டு வந்துட்டுருப்பேன். ஸோ அதனால் பஞ்சாப் தான் இருக்குது. ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு ரூமை ஒன்று புக் பண்ணிட்டேன். செம்ம கடுப்பில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா வேர்த்து ஊற்றுது, அந்தளவுக்கு ஒரு ஹீட்டான ஒரு ரூமு. ரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 வந்துச்சு. இங்கே வந்து வேறு ரூம் எதுவுமே இல்லை ஸ்டே. நான் அகோடாவில் பார்த்ததே உள்ளதிலே கம்மி தான், அது ஒன்று தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம், ஃபுல்லாக வேர்த்து ஊற்றி நனைஞ்சிட்டேன். இந்த டைமில் போய் நம்ம டென்ட்டு கூட போட்டு ஸ்டே பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப வேர்க்கும் அதிகமாகவே. ஃபுல்லாக நனைஞ்சி ஈரமாக போயிட்டு வேர்த்து ஊற்றிட்டு ரைடிங் கேரே நனைஞ்சிட்டு, அந்தளவுக்கு வேர்த்து ஊற்றிருக்கு எனக்கு. ஸோ ஃபுல்லாக டயர்டாக இருந்தோம். சரி ஒரு நல்ல ரூம் புக் பண்ணி தூங்கி எழுந்துட்டு காலைல போகலான்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க, செம்ம கடுப்பாகுது. ரூம் பார்க்குறீங்களா, இது ஒரு பெட்ஷீட்டு, இது ஒரு இது ஃபேனை தூக்கி எங்கேயோ சீலிங்கில் இதில் அடுத்த வீட்டு மாடியில் மாட்டின மாதிரி மாட்டி வச்சுருக்கானுங்க. இவ்வளோ ஹைட்டாக வேணாலும் மனச மாட்டோன்னா வேர்த்து ஊற்றுது. கையானா பாருங்கள், நான் பொய் சொல்லலை, தெரியுது அவங்களுக்கு. ஃபேன் ஓடிட்டுருக்கு, வேர்த்து ஊற்றுது. ஒரு கேவலமான ரூம், ஒரே ஒரு லைட்டை கொடுத்துருக்காங்க. இல்லை நான் போய் ரிவ்யூ போய் செக் பண்ணேன், சூப்பர் ரூம், அந்த ரூம் இந்த ரூம்னு சொல்கிறாங்க. வீணாக போன தரமாக ஒரு ரூமை கொடுத்துட்டு அதுக்கு ரிவ்யூ வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. சரியா கடுப்பாயிடுச்சு எனக்கு. இது மாதிரி டென்ஷன் ஆகி தோணாடே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வேர்வையில் எப்படி நான் தூங்க போகிறேன்னு கூட எனக்கு தெரில. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டுடே காலிலேருந்து. ஆனால் நமக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் வந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கு. நீங்கள் எல்லா வீடியோஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த ஸ்டேட்டுக்கு உள்ளே போய் ஏதாவது ஒன்று வண்டி பிரச்சனை வந்துடும். அதை காரணமாக வச்சு ஊரே சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பேன் நான். ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோ இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. டெல்லி உள்ளே போயிட்டு டெல்லி உள்ளே போய் ஊரே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்தேன். என்ன பண்ணுறது, லடாக் ட்ரிப்பு வச்சு செய்யுது ஒரு மாதிரி. ஓகே தான், அதெல்லாம் கூட ஓகே தாங்கிடுவேன். இதுதான் டென்ஷன் ஆகுது, இவ்வளோ பே பண்ணி நல்லா இல்லை ரூம்ன்ற மாதிரி கடுப்பாகுது. ஸோ போக போக பார்க்கலாம். கண்டிப்பாக இனிமேல் பிரச்சனை இல்லை. ஸ்ரீநகர்கிட்ட போயிட்டோம்னா ஓரளவுக்கு கூலிங்காக இருக்கும், இடம் மேனேஜ் பண்ணிக்கலாம். வேர்க்காமல் எனக்கு இருக்கும், ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிப்பேன். டென்ட்டு போட்டு எனக்கு வந்து இன்னொரு கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிவிடுவாங்க. எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் பங்க்லாம் பார்த்து. தனியாக இருக்கும்போது ஸ்டே பண்ணுறது கஷ்டம். அது லேப்டாப் கேமராலாம் வச்சுருக்கேன். இவ்வளோ திங்ஸை சேஃப்டி பண்ணிக்கிட்டு நான் தூங்க முடியாது கண்டிப்பாக என்னால் தனியாக போனேன்னா. ஸோ அதனால் ரூம் எடுத்தே ஆகணுன்ற மஸ்ட்டு. அந்த ரீசனுக்காக தான் நான் ரூம் எடுக்கிறேன். அதுவும் வந்து 800ன்றது ரொம்ப அதிகம். இங்கே ரூம் கிடைக்கலன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இங்கே எடுத்தேன். ஆனால் எடுத்திருக்கே மாட்டேன் கண்டிப்பாக நான். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சம்பவம் நிறைய நடந்தால் இருக்குது, அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நான் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என் மைண்ட்ஸ் அப்படி தான் எப்போதுமே. அவ்வளோதான் நடக்கும், தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஏதோ ஒன்று அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டேன். சரி நாளைக்கு ரயிலில் பார்க்கலாம், ஓகேவா? நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து ஜம்மு ஸ்ரீநகரில் போயிட்டு இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குது. போகிற ரோடு சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த பிரதர் ஒருத்தர் சொன்னவர். போய் பார்ப்போம். ஓகே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க, சரியா? கேட்டா பை. அமுகு டுமுகு